சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய இந்த திருமலை திருப்பதி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலாகவே சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 2 மணிக்கு கோவிலினுடைய நடையானது திறக்கப்பட்டதற்கு பிறகும் அதே போன்று 4 மணி அளவில் சொர்க்கவாசலுக்கான அந்த கதவமானது திறக்கப்பட்டிருந்தது. இதனையொட்டி அதிகாலை 4 மணி முதலாகவே ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதியில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் என பல்வேறு கோயில்களில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வானது நடைபெற்றது. இதனையொட்டி சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய இந்த திருப்பதி கோவிலும் சொர்க்கவாசல் திறப்பானது நடைபெற்றது. ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை வைகுண்ட ஏகாதசி திதியில் இந்த சொர்க்கவாசல் திறப்பானது நடைபெறும் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய நாளில் வழிபடக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய அந்த வேண்டுதல்களை பெருமாள் கொடுப்பார் என்ற அந்த ஒரு ஐதீகத்தின்படி இன்று ஏராளமான பொதுமக்கள் வழிபடுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய அந்த முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த பரமபத வாசலுக்கான இந்த சிறப்பு நிகழ்வானது இன்றைய பல்வேறு கோவில் பெருமாள் கோவில்களில் நடைபெற்றது. அதிகாலை 4 மணி அளவில் இந்த வாசலானது திறக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் என ஒவ்வொருவர்களும் இந்த சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக அவர்களுக்கான அந்த பிரத்யேக ஏற்பாடானது கோவிலுடைய நிர்வாகத்தில் சார்பாகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அந்த குடிநீர், அத்தியாவசிய பொருட்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சொர்க்கவாசல் திறப்பானது வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவையொட்டி அதிகாலை 4 மணி முதலாகவே ஏராளமான பொதுமக்கள் இந்த சாலை வழிநெடுகிலும் இருந்து இந்த பெருமாளை தரிசித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.